அதை பண்ணக்கூடாது. ரெண்டாவது இந்த படத்தில் கிரேசி மோகன் டயலாக் எழுதக்கூடாது. இந்த இன்டர்வியூல ஏன் என்ன சொல்றாரு அப்படின்னா வசூல் எம்பிபிஎஸ் படம் முதல்ல இவர் டைரக்ட் பண்ண வேண்டியது அதுக்கு அப்புறம் சன் கைக்கு போச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த நல்ல விஷயம் தான் நினைச்சேன். என்ன அப்படின்னு சொன்னா இவர் படம் எடுத்தா அந்த படத்தை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணவும் போயிருந்தேன். அப்பதான் எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் அதே விஷயத்தை கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஏழாமரி படம் வந்தபோது நான் இவர் பெரிய ஜீனியஸ் நினைச்சேன். ஆக்சுவலி நான் தமிழ் படம் பார்க்கறது ரொம்ப கம்மி. எனக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ண மட்டும் தான் தமிழ் படம் பார்ப்பேன். அப்படி பார்த்த படம் தான் ஏழாமரி படம். அதை பார்த்தபோது ஆக்சுவலி இவர் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் அப்படின்னு நினைச்சேன். கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஒரு இந்தியன் நல்ல படம் எடுக்குதா அப்படின்னு நினைச்சிட்டு வைத்தர்ஸ்ல தான் இவர் திட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் சக்கர படம் வந்தபோது தான் ஐயோ இவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜீனியஸ்லாம் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எப்போ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து இவர் வந்து தமிழ் டப்பிங் இன்சார்ஜ் எடுத்து நடத்தினாரோ அப்பதான் வந்து இவர் சரியான டம்மி பீஸ் அப்படிங்கிறத நான் வந்து முழுசா உணர்ந்தேன். ஆக்சுவலா நல்ல டோனி ஸ்டார்க் வந்துட்டு ஒரு பணக்காரன் ஆனழகன் அறிவாளி அதுக்கப்புறம் philanthropist இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டப்பிங் கொடுக்க வேண்டியவர் வந்து இதுக்கு டப்பிங் கொடுத்தது ரவிசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட வாய்ஸ் எவ்வளவு ரிச்சா இருக்கும். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. புதுசா ஒரு ட்ரை பண்றது தப்பு கிடையாது. விஜய் சேதுபதி வந்து ரீப்ளேஸ் பண்றது ஏன்னா நம்ம ஒரு பொசிஷன் கொடுக்கும்போது மட்டும் தான் அவரால என்ன முடியாது தெரியும். விஜய் சேதுபதி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தப்பு கிடையாது. பட் கொடுத்து அது மேட்ச் ஆகல அப்படிங்கும்போது கண்டிப்பா ஆள மாத்தி இருக்கணும். பட் மாத்தாம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த படத்தையே சொதப்பி விட்டு இவ்வளவு விஷயம் பண்ணாரு. ஒரு ஆள் வந்து ஒரு ஒட்டுமொத்த படமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருத்தமில்லாத ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. இதுலயே தெரியுது அவருக்கு சினிமா எவ்வளவு இருக்கும். உங்களுக்கு கொடுத்தது அந்த ஒரு வேலை அந்த ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னா ஒட்டுமொத்த படத்தை என்ன செஞ்சு வச்சிருக்காங்க. அவன ஒருத்தன் நல்ல டைரக்ட் பண்றது இருக்காங்க.